வருடத்திற்கு மேலாக காத்திருந்த அஜித் ரசிகர்களுக்கு செம்ம விருந்தாக வந்துள்ளதான் எண்ணி அறிந்தாள். சில நாட்களாகவே காதல் சைக்கோ கதைகளால் துவண்டு போயிருந்த கௌதம் மேனன் தனது ஹிட் ஃபார்முலாவான காக்கி சட்டையை மீண்டும் எடுத்து உடுத்தியுள்ளார்னே சொல்லலாம். இந்த முறை கொஞ்சம் எதிர்பார்ப்புடன் அஜித் போன்ற மாஸ் ஹீரோவை அணிய வைத்துள்ளார். மேலும் வழக்கமான காதல் ஆக்ஷன் என இந்த படத்தில் இறங்கி அடித்துள்ளார் கௌதம் எனவே சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை போலீஸ் படம் என்றாலே பழிவாங்குதல் இல்லை என்றால் எப்படி இருக்கும், அதே கதை காலத்தை தான் கௌதம் கையில் எடுத்திருக்கின்றார். படத்தின் ஆரம்பத்திலேயே அனுஷ்காவை விமானத்தில் வைத்து பார்க்கும் அஜித் அதன் பின் காபி ஷாப்பில் மீட் செய்ய அங்கு அருண் விஜய் கும்பல் அவரை கொலை செய்ய வருகின்றது. அங்கு கத்திக்குத்துடன் தப்பிக்கும் அஜித் மருத்துவமனையில் தன் பிளாஷ்பேக் காட்சிகளை நினைத்து பார்க்கின்றார். துடிப்பான போலீஸ் அதிகாரி, நேர்மையாக வாழ்கின்றார். அப்படி இருந்தாலே பிரச்சனை வரும் என்பது தமிழ் சினிமாவின் எழுதப்படாத விதி என்றே சொல்லலாம். இதற்கிடையில் அஜித் ஒரு கேங்ஸ்டர் கும்பலை பிடிக்க அருண் விஜயுடன் நட்பாகி அவர்களை கொள்கின்றார். அந்த நேரம் அருண் விஜய் பார்வை அஜித் பக்கம் திரும்புகின்றது. பின் த்ரிஷாவை ஒரு கட்டத்தில் பார்க்க அவர் ஏற்கனவே திருமணமாகி குழந்தையுடன் இருக்கின்றார். ஆனால் விவாகரத்து ஆனவர். வழக்கம் போல அவருடன் காதல் மலர திருமணமாக அரங்கேறும் நேரத்தில் தான் த்ரிஷா கொலை செய்யப்படுகின்றார். இதைத் தொடர்ந்து அந்த கொலை யார் செய்தார்கள் என்று அஜித் தேடி போக நினைத்தாலும் த்ரிஷா மகள் நலனுக்காக இந்த வேலையை விட்டு ஒதுங்குகின்றார் அஜித். ஆனால் மீண்டும் ஒரு கட்டத்தில் நண்பருக்காக காக்கி சட்டையை போட மீண்டும் அருண் விஜய் இந்த முறை அனுஷ்காவிற்காக வருகின்றார். அவரை ஏன் அருண் விஜய் பின்தொடர வேண்டும்? அஜித் இதை முறியடித்தாரா என்பதே மீதி கதை. அஜித் வழக்கம் போல ஒன் மேன் ஷோ தாங்க. ஒவ்வொரு காட்சியிலும் பின்னிருக்காரு மனுஷனே சொல்லலாம். த்ரிஷாவுடன் காதல் கொள்ளும் போது சரி, ஒரு தந்தையாக குழந்தையிடம் பாசத்தை காட்டும் போதும் சரிங்க, தலை எப்பவுமே டாப் கியர் தான். படத்தில் மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது அருண் விஜய் தான். இத்தனை நாள் இந்த நடிப்பை எங்க பாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு. செம்ம கெத்து காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். த்ரிஷா, அனுஷ்கா, அந்த குழந்தை வரை அனைவருமே மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் பின்னணி இசையில் கலக்கியிருக்காருன்னே சொல்லலாம். டான் ஹாலிவுட் கேமராமேன் என்றாலும் நம்ம ஊரு சந்துகள்ல புகுந்து விளையாடியிருக்காருன்னே சொல்லலாம். என்னை அறிந்தவருடைய கிளாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஜித்தின் அர்ப்பணிப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஃபுல் மீல்ஸ் தந்துள்ளார். இரண்டாம் பாதியில் அருண் விஜயுடன் சேசிங் காட்சி படத்தின் ஹைலைட் என்றே கூறலாம். அனைவரும் அழகான அளவான நடிப்பை தந்துள்ளனர். ஹாரிஸ் ஜெயராஜ் இசை, கேமரா என அனைத்தும் சூப்பரோ சூப்பர். பல்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பாதி என்னதான் காதல் காட்சியில் கௌதம் ஃபேவரட் என்றாலும் கொஞ்சம் டல் அடிக்கிறதுனே சொல்லலாம். தல ரசிகன் பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிறது. காக்க காக்க வேட்டையாடு விளையாடு போல் ஒரே பாணி திரைக்கதை தான். மொத்தத்தில் கௌதம் காக்கி சட்டையை அஜித் அணிந்து கொண்டு எதிரிகளை மட்டும் இல்ல பாக்ஸ் ஆபீஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காரு. சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com